ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வளர்பிறை ஏகாதசி தினம் இன்றைய தினம் மதியம் 11:24க்கு ஆரம்பித்து நாளைய தினம் 10:34 வரைக்குமே வளர்பிறை ஏகாதசி திதி இருக்குது. இந்த உலகத்தை காக்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். ஏகாதசி திதியில் அவருக்கு உரிய அந்த திதியில் நம்ம வழிபடும் பொழுது இன்னும் நமக்கு பல மடங்கு பலன் அதிகரிக்கும். ஒவ்வொரு மாதத்துலேயுமே வளர்பிறை தேய்பிறை ஏகாதசி வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான பேர் இருக்குது. ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை ஆமலகி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தினத்தில் நம்ம ஒரே ஒரு மரத்தை வழிபாடு செய்தோம்னாலே பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய நாட்களில் அந்த தெய்வத்திற்குரிய மரத்தை நம்ம வழிபாடு செய்தாலே நமக்கு அளவில்லாத நன்மைகள் அதிகரிக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மரங்கள் சிறப்பு வாய்ந்தது. அந்த மரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய நாளில் முழு மனதோடு நம்மளால் முயன்ற வழிபாடு செய்கிறதுனால அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு மரம் நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்தை நம்ம வழிபாடு செய்கிறதுனால மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரோட அருளை நம்ம பெறலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி நாள் ஆமலகி ஏகாதசி நாள். இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தரித்திரியமும் வறுமையும் விலகி நமக்கு தினமுமே பணம் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஆமலகி அப்படின்னாக்கா நெல்லிக்கனி அப்படின்னு அர்த்தம். இந்த ஏகாதசி நாளில் நம்ம நெல்லி மரத்தை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினமும் அழிஞ்சதுக்கப்புறம் விஷ்ணுவின் உடல்லிருந்து வெளிப்பட்டு பூமியில் விழுந்த ஒரு நீர்த்துளி தான் நெல்லி மரமாக வளர்ந்ததுன்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் பரிபூரணமாக இருக்காங்க. நெல்லிக்கனியை தானமாக கொடுக்கறதுனால நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். அதே போல் நெல்லிக்கனியில் தீபமேற்றி வழிபாடு செய்கிறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். இப்படி ஐஸ்வர்யம் அதிகரிப்பதற்கும் செல்வ வளம் உயர்வதற்கும் நெல்லிக்கனி நமக்கு ரொம்ப துணையாக இருக்கு. நெல்லி மரத்தை இந்த மாசி மாதத்தின் வளர்பிறை ஏகாதசி வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி நம்ம வழிபடலாம். இன்று மதியம் 11:20 நாளை 10:30 வரைக்குள்ளுமே ஏகாதசி திதி இருக்குது. இன்று நீங்கள் வழிபடுறா இருந்தாலும் வழிபடலாம். நாளைய தினமும் நீங்கள் வழிபடலாம். இந்த வழிபாடை நாளை காலை நீங்கள் செய்யுங்க. நெல்லி மரத்திற்கு அடியில் தண்ணி தெளித்து பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் இப்போ சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தை முழு மனதோட ஒரு முறை படித்து நெல்லி மரத்தை வலம் வாங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருளும் மகாவிஷ்ணுவின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். செல்வ செழிப்பும் கிடைக்கும். இந்த பாசுரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அகில கில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்ப நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாளன்று இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருளும் மகாவிஷ்ணுவின் அருளும் நிச்சயமாக ஒரு சேர கிடைக்கும். செல்வ செழிப்போடு வாழலாம். சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும். ஒரே ஒரு முறை நீங்கள் ஏகாதசி தினத்தில் இந்த வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக அடுத்த மாசி மாதத்துக்குள்ளே உங்களுடைய வறுமை கட்டாயம் குறையும், தரித்திரம் விலகும். கடினமாக நம்ம உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதோடு சேர்த்து இந்த வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு 100% 1000% பலன்கள் நமக்கு கிடைக்கும். வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நம்மக்கிட்ட வரக்கூடிய பணம் எந்த வீண் விரயமும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பயன்பாட்டிற்கு அது நமக்கு உதவுவதற்கு இந்த போன்ற ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக இன்றைய தினம் நீங்கள் பெருமாளை போய் கோவிலில் போயிட்டு வணங்கிட்டு வாங்க. உங்களால் முடிந்த இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை அல்லது துளசி இலைகள் கொண்டு கொடுத்துட்டு பெருமாளையும்
தாயாரையும் ஒரு சேர வணங்கிக்கோங்க. நாளை காலை நெல்லி மரத்துக்கு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க, நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய தாவரங்களை நம்ம வணங்கும் பொழுது அதற்குரிய பலன்கள் அபரிவிதமாக நமக்கு கிடைக்கிது. இது நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எங்கே போனாலும் ஒரு கோவிலுக்கு போனால் கூட அங்கே உள்ள அந்த தலை விருட்சத்தை தான் நம்ம வணங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி விருட்சங்கள் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நம்ம இந்த இந்த ஒரு நெல்லி மரத்துக்கிட்ட நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்த மாசி மாதத்திற்குள்ள அடுத்த வருட மாசி மாதத்திற்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ வளம் உங்கள் வீட்டில் உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நன்றி.